ஏண்டா வந்த என்னை எல்லாம் அச்சுறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிவிட்டு காலில்லாத என்னை தலையிலும் காலிலும் அவர்கள் தாக்கினார்கள். தாக்கிவிட்டு என்னை வெட்டினார்கள். நான் அதை எனது சிநேகத்திடம் கூறி வைத்தியசாலை சென்று அங்கே வைத்தியம் எடுத்து கொண்டிருக்கின்ற வேளை இப்போதைக்கு வரையிலாது வந்தால் உன்னை கஞ்சா கேஸில் உள்ளுக்கு தள்ளுவேன் சொல்லி என்னை எல்லாம் அலாக்காக ஆக்கி என்னுடைய வீட்டில் அப்பாவுக்கு 85 வயசு, அம்மாவுக்கு 79 வயசு. அங்கே போய் நான் 12ஆம் தேதி வைத்தியசாலையில் வெட்டுப்பட்டு கிடக்கிறேன். 13ஆம் தேதி அம்மாவை வந்து விரட்டினார்கள். உண்மையாகவே நான் உங்களை மன்றாடி இந்த நியூஸ் வாயிலாக கேட்கிறேன். இப்போது புதிதாக வந்து எனது அனுபவம் ஐயா அவர்கள் கவனத்தெடுத்து பெரிய நீர் பெற்று தரும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கந்தப்பு கிரிதரன், திரையில்லம், கண்வெல்ல வீதி, கவுட்டி வடக்கு வசித்து வருகிறேன். 364 எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக இந்த கனொலி பதிவிடுகின்றேன். எல்லோரும் கேட்டு எனக்கு நீதி கிடைக்கும் என்று கூறுகின்றேன். திரியிலம், கண்வெல்லை, கரோட்டி வடக்கில் K364 35 வருடமாக நமது முன்னாள் வைத்திய கலாநிதி மாவட்ட வைத்திய அதிகாரி கதிரேபிள்ளையான் காலத்திலிருந்து அந்த வீட்டில் அவரை நிறுத்தி வசித்து வருகின்றோம். அவர் இயலாமை நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் 2009 அவர்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். அதுக்கு பிறகு நான் அங்குதான் இருந்தேன். சமீபத்தில் 2023ஆம் ஆண்டு எனது தாயாரை யாழ்ப்பாணம் எத்தி கொண்டு சென்ற வருமாயி பிபிடி எக்ஸ்பிரஸ் பலன் பசுடன் மோதி எனது வலமை காலையிலிருந்து உற்றை காலுடன் எனது வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். நான் இருந்த வீட்டில் என்னை நன்றியடி போலீஸ் பொறுப்பு அதிகாரி நான் வைத்தியசாலை கடமையில் இருந்தபோது தொலைபேசியில் என்னை அழைத்து தொலைபேசி இலக்கம் 071 85 91 326 நம்பரை தந்து வீட்டிற்கு வருமாறு கூறினார்கள். நான் ஆட்டோவில் வந்து இறங்கிய போது அவர்கள் என்னை கதவையின் தவத்து வீட்டை திறந்து கொண்டு போது அவர்களுடன் சம்பத் போலீசும் என்ற போலீசும் ஆட்டோவில் தான் வந்தார்கள். என்னை கதவையில் தள்ளி வீட்டில் விற்பனை ஆகிவிட்டது, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார்கள். நான் சொன்னேன், இது சார் நான் 35 வருடமாக இருக்கிறேன், நீங்கள் இப்படி செய்வது பிழை, இது சிவில் கேஸ் சார், அங்கே உடங்கன்னு சொன்னேன். என்னை கதிரையில் தள்ளி காலில்லாத கடுமையாக எல்லாம் பேசி அச்சுறுத்தி நீ போலீஸுக்கு வரையிலாது வந்தால் உன்னை கஞ்சா கேஸில் உள்ளுக்கு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கதையோடு எல்லாம் அலாக்காக ஆக்கி எடுத்து அதை வீதியால் போனவர்கள் முன்விட்டார்கள். பெண் வீட்டு உறவினர்கள் தான் இருந்தது. எனவே சமாளிதான் காரியாலயம் அதே பற்றியில் தான் வைத்துள்ளேன். அந்த போர்டு எல்லாத்தையும் பிடுங்கி எறிந்து எனது அங்கே குடியிருந்த எனது உடுப்புகள், பெற்றுகள், எனது நகைகள், பணங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் அந்த தில்லடிகள் நான் இது பிழையான இதென்று சொல்லி போட்டு போலீஸ் சொன்னார். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வேண்டினவர்களை சொன்னார்கள் போக வேண்டாம்னு சொல்லி, நீங்கள் உங்களோட சாமானை கொண்டாங்க, வேறு நீ ஒன்றும் செய்யலான்னு சொல்லி போலீஸ் போனதன் பிற்பாடு அந்த வீட்டினுடைய கதவிற்கு சாமான்களுக்கு போனதன் பிரகாரம் அந்த வீட்டினுடைய எல்லா தப்பும் என்னிடம்தான் உள்ளது. நான் எனது நண்பனிடம் தொலைபேசி அழைப்பில் சொல்லிவிட்டு ஓடி வந்து மோட்டர் பைக்கில் ஏறி எஸ்பி பருத்துத்துறையில் இருக்கிற அவருடைய காரியாலயத்துக்கு சென்று அங்கே முறைப்பாடு செய்துள்ளேன். அப்போது அவர்கள் இப்போது இரவாகிவிட்டது, நீங்கள் விடிய காலமே இங்கே பாருங்கள், 9 மணியிலிருந்து 5 மணி மட்டும்தான் காரியாலய நேரம் என்று சொன்னார்கள். நான் திரும்பி வந்து அந்த வீட்டில் உள்ள ஏண்டா வந்த என்னை எல்லாம் அச்சுறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிவிட்டு காலில்லாத என்னை தலையிலும் காலிலும் அவர்கள் தாக்கினார்கள். தாக்கிவிட்டு என்னை வெட்டினார்கள். நான் அதை எனது சிநேகத்திடம் கூறி வைத்தியசாலை சென்று அங்கே வைத்தியம் எடுத்து கொண்டிருக்கின்ற வேளை போலீசார் அங்கே முறைப்பாடு வைத்தியசாலை போலீசார் அங்கே இருந்த சமயத்தில் அவர்கள் இப்படி ஒரு கேஸ் வந்துள்ளது, நெல்லியடியில் தான் பிரச்சனை என்று எனக்கு விட்டு வந்த காரணம் நெல்லியடி போலீஸ் அதிகாரி தான் இதற்கு பொறுப்பு. நான் சொன்னால் இப்படி வீடு செய்யலாம் என்று சொல்லி லோயரோட கலைக்க அவர் சொன்னார், நீங்கள் மனித உரிமையான கனராஜ் சாருடைய நம்பரும் தந்து
எஸ்பியினுடைய இதையும் தந்து நீங்கள் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு தான் வருவோம் என்று சொல்லி இது ஒரு அபாரமான வேலை. அங்கவீனமுற்ற எனக்கு இப்படி நடப்பதை நான் வேலையை அழைக்கிறேன். அவர்கள் இதை என்னத்தான் வெட்டு பொழுதில் வந்து தந்து என்னுடைய வீட்டில் அப்பாவுக்கு 5 வயசு, அம்மாவுக்கு 79 வயசு. அங்கே போய் நான் 11ஆம் தேதி வைத்தியசாலையில் வெட்டுப்படுகிறேன். 13ஆம் தேதி அம்மாவை வந்து விரட்டினார்கள். சுப்பிரமணியன் சோமாவதிக்கு மூலமான அடிச்சிருக்கிறார்கள். சட்ட விழிச்சு நீங்க போலீஸுக்கு வர பண்ணி அவர்கள் ஏதாவது எனக்கு போனில் சொன்னார்கள். இப்படி தம்பி பிரச்சனையாமட்டு நான் லோயரை கேட்ட போது நீங்கள் தானே சம்பந்தப்பட்டீங்க அம்மாவை இதுக்கு ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் சொல்லி எனது டிக்கெட்டை வெட்டி வந்து லோயருடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கே அவர்கள் சொன்னார்கள் போலீஸ் அதிகாரி இல்லை, சப் போலீஸ் அதிகாரி தான் இருந்தால் அவர் விசாரிச்சு உங்களுக்கு ஒரு கேசும் இல்லை என்று சொல்லி சொன்னேன். உண்மையாக நான் உங்களை மன்றாடி இந்த நியூஸ் வாயிலாக கேட்கிறேன். இப்போது புதிதாக வந்து எனது அனுபவம் ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து எனக்கு பெரிய நீர் பெற்று உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டேன். நான் அந்த வீட்டில் இருந்தபோது போலீசாருடன் கற்கப்பட்ட நேரம் போலீசார் என்னை காலில் என்னை இழுத்து கதிரையோடு விழுத்தி பிரச்சனைப்பட நான் சொன்னேன். சரி காலில் நீங்கள் ஒரு அங்கவீனமுற்றவர்களை இப்படி செய்ய இயலாது, நீங்கள் இப்படி செய்தால் ஒரு பாரதூரமான நடவடிக்கை, இது சிவில் கேஸ், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் சொன்னால் அவங்க 1.5 கோடியை கொடுத்துட்டு வெளியில் நிற்கிறதோ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவங்க கஞ்சா கேஸில் வச்சு உள்ளுக்கு தள்ளுவேன் 2 பேர்கள் முறைப்பாடு எல்லாம் சொல்லி என்னை பலாக்காரமாக சாமான்களை எல்லாம் அவர்களும் சேர்ந்து அந்த வீட்டுக்காரரும் சேர்ந்து போலீஸாரும் சேர்ந்து எறிந்து என்னுடைய அகிலங்க சமாதான நீதிவான் போட்டையும் பிடுங்கி வெளியில் எறிந்தார்கள். அதே நேரம் என்னுடைய போனில் அவர் போலீஸார் செய்ததை நான் போட்டோ எடுக்க அவர் என்னை பறித்து அதையும் டிலீட் பண்ணியுள்ளார். என்னுடைய பழைய போன் என்ற நாடி அந்த இது குட்டைச்சாலையில் வரவில்லை. எனக்கு இந்த அநீதி என்னுடைய படுக்கை உடுப்புகள், நான் போடுற உத்தியோகத்துக்கு போடுற உடுப்புகள், இந்த எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து எறிந்தார்கள். இது ஒரு அங்கவீனமான ஆட்களுக்கு செய்யக்கூடிய செயல் அல்ல. நான் இது குறைபாடு செய்தேன். அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னேன், இது நான் அப்படி என்ன நீங்கள் எவ்வளவு கொடுக்க போறீங்க வேண்டுன்னு எனக்கு தெரியாமல் அவர்கள் வித்துள்ளார்கள். இதன் சம்பந்தமாக போலீசாரினால்தான் நான் எஸ்பி ஐயாவிடம் முறைப்பாடு செய்ய போய் இரவு போல் வர இந்த வெட்டு விழுந்தது. எனக்கு இந்த போலீசாருடன் உடந்தையுடன் தான் இது நடந்தது என்பதை நான் ஊர்ஜிதமாக சொல்கின்றேன். இது ஒரு சிவில் கேஸ் 66வது சட்டத்தின் மூலம் அவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று போலீசார் அவர்களிடம் காசை வேண்டி என்னை இப்படி இதண்டு இது சம்பந்தமாக எஸ்பி ஐயாவிடம் டிஎஸ்பி ஐயாவிடம் முறைப்பாடு செய்து உள்ளேன். நான் அங்கவீனம் இல்லாத நான் இந்த பிரச்சனையிலும் இந்த வெட்டுகளை வேண்டி ஆட்டோவில் 3 வாகனத்தில் சென்றேன். அவர்கள் இதற்குரிய எந்த ஒரு விளக்கமும் எனக்கு தரவில்லை. நான் மருதநுரம குழுவுக்கும் இது சம்பந்தமாக அறிவித்துள்ளேன். அவர்கள் தான் சொன்னார்கள் இந்த எஸ்பிஐட்டையும் டிஎஸ்பி ஐயாவட்டையும் இதை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இப்போ வந்த புதிய ஜனாதிபதி ஐயாவுக்கும் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பி இருக்கின்றேன். இதை கவனத்தில் எடுத்து எனக்கு ஆவணம் செய்தமாக உங்களை பணிவாக வேண்டுகிறேன்.